பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் இருக்கும் பெண்கள்ல லோத்தின் மனைவியை குறிச்சு பார்க்கலாங்க. லோத்தின் மனைவியை குறிச்சு வேதத்துல நிறைய இடத்துல குறிப்பிடப்படவே இல்லைங்க. ஒரே ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டது. லோத் ஆபிரகாம் கூட வந்தாங்க, ஆபிரகாம் கூட வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல எந்த இடத்துலயுமே லோத்தின் மனைவியை பத்தி குறிப்பிடப்படவே இல்லைங்க. சோதம் கமராவுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சு அந்த பட்டணத்தை அழிக்க வந்தாங்க. சோ அப்ப அந்த ரெண்டு தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, லோத்தின் இடத்துல இருக்கிறாங்க. லோத்தின் இடத்துல சொல்றாங்க, நாங்க இந்த பட்டணத்தை அழிக்க போறோம், நீ இந்த மலைக்கு ஓடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அந்த தேவதூதர்கள் சொல்றாங்க, லோத்துவை பார்த்து சொல்றாங்க, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாங்க. சோ நீ திரும்பி பார்த்தேன்னா அழிஞ்சு போயிருவ, அதனால உன் ஜீவனை பாதுகாக்க அந்த மலைக்கு ஓடிப்போ, நீயும் உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் ஓடிப்போ அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க லோத்து கூட யார் யார் இருக்கா, லோத்தின் மனைவி, அதுக்கப்புறம் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய மருமகன்கள், அதாவது அந்த பெண் பிள்ளைக்கு நியமிக்கப்பட்ட 2 நபர்கள் அவங்களோட வரமாட்டேன்னு சொல்றாங்க. சோ அவங்கள விட்டுட்டு லோத்தின் மனைவி 2 மகள்களும் நீங்க அந்த மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் பின்னிட்டு திரும்ப கூடாது, பின்னிட்டு திரும்பினீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அங்க சொல்றாங்க. அப்போ லோத்து சொல்றாங்க, அந்த மலைக்கு என்னால போக முடியாது, என்ன தீங்கு பின்தொடரும், இங்க பக்கத்துல உள்ள ஒரு சின்ன ஊருக்கு நான் போறேன், அந்த ஊருக்கு நான் போறேன், உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அங்க அந்த தேவதூதர் சொல்றாங்க, இந்த விஷயத்திலயும் உனக்கு அனுக்கிரகம் கிடைச்சது, சரி நீ அந்த ஊருக்கே போ, அந்த ஊரை நாங்க அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு சீக்கிரமா போற வரைக்கும் இந்த இடத்த நாங்க அழிக்க மாட்டோம், ஆனா பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இங்கதான் லோத்தின் மனைவி வராங்க. என்ன அப்படின்னா எல்லாருமே ஓடி போறாங்க. ஓடி போகும்போது லோத்தின் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னிட்டு திரும்பி பாக்குறாங்க. பின்னிட்டு திரும்பி பார்த்த உடனேயே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். சோ இந்த வசனத்துல உப்பு தூண் ஆனாள் அப்படின்னு இருக்குங்க. சோ உப்பு தூண்னா அந்த நகரத்துலதான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த உப்பு கடல் இருக்கு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அக்னியினால அழிக்கிறாங்க. சோ கர்த்தர் அக்னியினால அழிக்கும் போது அங்க உப்புக்களால நிறைந்த இடம்ன்றதுனால அந்த உப்பு அவளை மூடி அந்த இடத்துல அவ உப்பு தூண் ஆகுறாங்க, அவ இறந்து போயிடுறா. சோ இந்த காரியம் தாங்க மெயினா வேதத்துல குறிப்பிடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவும் இதை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அந்த நாளிலே, அதாவது மனுஷகுமாரன் வரும் நாளிலே எப்படி இருக்கும் அப்படின்னா, வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்வான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வசனம் இயேசுவே சொன்னதுங்க. சோ லோத்தின் மனைவியை நினைச்சுக்கோங்க அப்படின்னு எதற்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க அப்படின்னா, பின்னிட்டு திரும்பி பார்க்காதீங்க. அதாவது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி நீங்க முன்னாடி ஒரு காலை வச்சுட்டீங்கன்னா எக்காரணத்துக்கும் பின்னிட்டு பார்க்காதீங்க. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க, லோத்தின் மனைவி உலகத்தை பார்த்து திரும்பி போறாங்க. அதாவது தன்னுடைய ஜீவனை காக்க தான் இருந்த இடம் அழியுதே அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை திரும்பி பார்க்கறாங்க. தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை இழக்கிறதுக்குரிய காரியத்தை கர்த்தர் சொன்ன அந்த கட்டளை மீறாங்க. பின்னிட்டு பாராதேன்னு சொல்றாங்க, இவங்க பின்னிட்டு பாக்குறாங்க. அதே போலதாங்க இன்னைக்கு இந்த லோத்தின் மனைவிட்ட இருந்து நம்ம என்ன ஒரு காரியம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இது நெகட்டிவான காரியம் தான். ஆனா இந்த நெகட்டிவ்ல எப்பயுமே நம்ம எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, கர்த்தர் ஒரு நெகட்டிவான காரியம் வேதத்துல எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா அதுல நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது அப்படின்னு தாங்க கர்த்தர் நினைப்பாரு. சோ லோத்தின் மனைவியை நம்ம நினைக்கணும். எதுக்கு நினைக்கணும், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அந்த காரியத்தை நம்ம முன்னிட்டு செஞ்சுதான் பார்க்கணும், பின்னிட்டு திரும்ப கூடாது. அது மட்டும் இல்லாம உலக காரியங்களுக்காக நம்ம பின்னாடி திரும்ப கூடாதுங்க. சோ நிறைய காரியங்கள் நம்ம சுகபோஜனமா இருப்போம், ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை விட்டு விலக சொல்லியிருப்பாரு. திரும்பி ஐயோ இந்த காரியம் போகுதே அப்படின்னு நீங்க பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக தான் லோத்தின் மனைவியை எக்ஸாம்பிளா அங்க சொல்றாங்க. சோ இந்த காரியத்தை நீங்க விட்டுட்டீங்களோ அதை திரும்பி பார்க்காதீங்க, அதை திரும்பி பண்ணணும்னு நினைக்காதீங்க.
கர்த்தர் உங்களுக்கு முன்னிட்டு போகிற காரியத்தை தான் காமிப்பார் தவிர பின்னிட்டு போறதற்கு அவர் எப்போதுமே சொல்லவே மாட்டாரு. எக்காரணத்திலும் அவர் அதற்கு துணையாக இருக்க மாட்டாருங்க. கலப்பையில கை வச்சுட்டு திரும்பி பார்க்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாருங்க. சோ இது நெகட்டிவான ஒரு காரியம். லோத்தின் மனைவியை வச்சு வேதத்திலேயே ஒரு நெகட்டிவான இது, பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூண் ஆனால் பின்னிட்டு நம்ம பார்க்க கூடாது. அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது வேதத்துல சொல்லல, ஆனா நம்ம லோத்தின் மனைவிட்ட இருந்து ஒரு காரியம் என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. அவ சோதோம் கொமோரா பட்டணத்துல தான் இருக்கா. ஆனா அது வரைக்கும் அந்த குடும்பத்துல எந்த ஒரு தவறான காரியமும் இல்லைங்க. நீதிமானின் குடும்பமாக தான் அந்த குடும்பம் இருந்திருக்கு. அதுக்கு சாட்சியும் நம்ம பார்த்திருக்கோம். லோத்து நீதிமானாக தான் காணப்பட்டாங்க. ஆனா எங்க அந்த லோத்தின் மனைவி ஆப்சென்ட் ஆகுறாங்களோ, அங்க இறந்து போறாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க 2 மகள்களும் தன்னோட தகப்பனோட உறவு கொள்றாங்க வாரிசுக்காக. சோ இங்க மட்டும் லோத்தின் மனைவி இருந்திருந்தாங்க அப்படின்னா தவறு நடந்திருக்காது. அந்த தலைமுறைக்கு கர்த்தருடைய சாபம் கிடைச்சிருக்காதுங்க. சோ இந்த காரியத்துல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா ரொம்ப முக்கியங்க. அந்த அம்மா இருக்கும்போது அந்த குடும்ப நிர்வாகமும் சரி, அந்த குடும்ப அமைப்பும் சரி, எப்போதுமே ஒழுக்கமா இருக்குங்க. சோ அந்த ஒழுக்கமா இருக்கிறத நம்ம லோத்தின் மனைவிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். இது வேதத்துல இல்ல, ஆனா வேதத்துல இருந்து நம்ம சில காரியங்கள் கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்பாடா சொல்லுவாருங்க. இந்த லோத்தின் மனைவிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, குடும்பத்தை எப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றதுல கற்றுக்கொள்ளலாங்க. லோத்து மனைவி இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துல எந்த ஒரு தவறு நடக்கவே இல்லை. லோத்தின் மனைவி இறந்து போன பின்னாடிதான் கர்த்தருடைய சாபத்துக்கு அந்த குடும்பமே ஆளாகுதுங்க. அதே போலதான் இன்றைக்கு உங்க குடும்பத்துல அந்த பெண்கள் ரொம்ப முக்கியம். அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே போல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெண்களாகிய நீங்கள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவங்க, எவ்வளவு முக்கியத்துவம் உங்களுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு ஒழுக்கம் உள்ள குடும்பமாக இருக்கும். ஒருவேளை உங்க கணவனாரோட உங்களுக்கு பிரச்சனை இருந்து இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தெளிவா பேசுறாருங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக தான் குடும்பத்தோடைய கௌரவம் இருக்குன்னு சொல்றாருங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் உங்களுடைய குடும்பம் ஒழுக்கமாக இருக்கும். கணவனுக்கு மனைவி கீழ்படியணுங்க. இங்க லோத்தின் மனைவி கீழ்படியாம பின்னிட்டு திரும்பி பார்த்துட்டாங்க. ஆனா ஒருவேளை அங்க பின்னிட்டு பாராம அவங்க மட்டும் அங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா உண்மைக்கே அந்த குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக வேதத்துல காணப்பட்டிருக்குங்க. இதே போலதான் உங்களுடைய குடும்பமும் சாட்சி உள்ளதாக இருக்கணும் அப்படின்னா, லோத்தின் மனைவிய மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு குடும்ப நிர்வாகத்தை நீங்க கவனிக்கும்படிக்காக கர்த்தர் உங்களோட பேசுகிறாருங்க. சோ இந்த காரியத்தை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நான் லோத்தின் மனைவிய மாதிரி பின்னிட்டு பார்த்து திரும்பிடக் கூடாதுப்பா, உங்களை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன், அதை கண்டிப்பா நான் முன்னிட்டு தான் நான் போவேன்னு தவிர பின்னிட்டு போக மாட்டேன்னு நீங்க அறிக்கை இடுங்க. ரெண்டாவது, என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் நினைச்சு அந்த குடும்பத்தை நிர்வகிக்கும்படிக்காக கர்த்தர் இடத்துல கிருபை கேளுங்க. இந்த 2 காரியங்களையும் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். இத மனசுல வச்சுட்டு நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த காரியங்கள் நீங்கள் எங்களோட பேசினதற்காக நன்றி தகப்பனே. ஆவியானவரே, நீங்க எங்களோட பேசின வார்த்தை கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆவியானவரே, எந்த நேரத்திலும் தகப்பனே ஆவியானவரே, நாங்க உலக காரியத்தை பின்னிட்டு பார்க்காதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. அதே போல தகப்பனே, லோத்தின் மனைவிட்ட ஆவியானவரே காணப்பட்ட அந்த குணம் ஆவியானவரே அவங்க இருக்கிற வரைக்கும் டாடி அப்பா, அந்த குடும்பம் தவறுதலாக எந்த காரியமும் செய்யல. அதே போல நாங்க எங்க குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் எந்த தவறுதலும் நடக்காதபடிக்கு என் தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. என்னோட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. கூட இருங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த காரியங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.